தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆளும் திறமை கொண்ட ஒரு பெண்மணி, ஒரு சிங்கப்பெண் போலதான். தினம் ஆலயத்தில் சிறப்பாக வழிபாடுகள்லாம் நடைபெறும். ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் கேப்டன் ஆலயத்துக்கு வருவது வழக்கமாக இருந்தாலும், கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயம் என்பது மிக சிறப்பான ஒரு ஆலயம்தான். அந்த ஆலயத்திற்கு வருவதற்கு தன்னோட ரசிகராக இருக்கட்டும், மற்ற ரசிகராக இருக்கட்டும், வந்த எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நிவாரணம் போல் எல்லாம் கிடைக்கும். மற்றபடி என்ன பிரச்சனைகள், இந்த மாதிரி படிப்பு வசதிகள், பல உதவிகளையும் செய்து கொடுக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் என்பதை விட பல ஆண்டுகளும் இன்னும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரே இடம் கேப்டன் ஆலயம்தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்த மனிதன், இன்றும் நம்முள் வாழும் ஒரு இதய தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆளுமை திறமை கொண்ட ஒரு கட்சியையும் சரி மற்ற நிர்வாகிகளையும் கட்டி காப்பது என்பது எளிதல்ல. ஒரு சிங்கப்பெண்ணாக அந்த கட்சியில் இருக்கும் தொண்டர்களை மற்றும் எல்லோரையும் அரவணைத்து போகிறது ஒரு சிறந்த ஒரு பெண்மணிக்கான ஒரு அடையாளம். எங்கள் அன்னையார் என்று போற்றப்படும் அளவுக்கு மிக பிரமாதமாக ரசிகர்களும் தொண்டர்களும் போற்றி வணங்குகிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு அன்பாக வளர்ந்து வந்த தலைவர்கள் இருந்தார்களோ அதுபோலவே தொண்டர்களும் இன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறார்கள். சிறப்பு